அன்பால் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளமாக பார்த்திங்கன்னா மாதம் 56,100 1,00,000 மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி டிகிரி படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5/5/2025 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஏஜ் லிமிட், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்களாவே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 67 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 67 வேகன்சி பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடச்சின்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஜட்ஜுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 வேகன்சி சொல்லி கொடுத்துறேன். இதில் தான் ஹையஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 போஸ்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனல் கிளர்க்கு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. டெபுட்டி ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளர்க் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 67 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சயின்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 120 வேர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இதுவும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எனி பேச்சுலர் டிகிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் அண்ட் சீனியர் கிரேடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க்கு பார்த்திங்கன்னா இதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC, ST, MBC இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஜட்ஜிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 56,100 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 56,100 உங்களுக்கு 2,05,700 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா சேம் தான் 56,100 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2,05,700 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,400 1,34,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சனல் கிளர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,600 75,900 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. உங்களுடைய திறன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. அது அதனால் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங்கு நீங்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா கிளியராக புரியுதா இல்லையான்னு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா வைப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு BC, MBC இந்த கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 1,200 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா SC, ST, BW இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா UPI டெபிட் கார்டு இந்த மூலிமா பார்த்திங்கன்னா பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு BC, MBC இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 1,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் கிளர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 சொல்லியிருக்காங்க. BC, MBC, PCM இந்த கேண்டிடேட்டில் பார்த்திங்கன்னா 800. அதர் கேண்டிடேட் SC, ST இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு உங்கள்
மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்கும். நீங்களாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் சப்மிட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 5/5/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.